இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபி கார்னரில் என்ன பண்ண போகிறோங்கிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் ராதிகா பாலா. இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலையில் எல்லோரும் உங்கள் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பி சேஃப். சொல்லுவாங்க பார்த்தீங்களா பழமொழியில், சுவர் இருந்தால்தான் சித்திரம்னு. அந்த மாதிரி நம்ம உடம்பை நாம் ஜாக்கிரதையாக பார்த்துட்டா தான் நம்ம குடும்பத்துக்கும் சரி நம்ம சமுதாயத்துக்கும் சரி நம்மளால் உதவியாக இருக்க முடியும். சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவு, ஃபங்க்ஷனல் ஃபுட்டுன்னு சொல்கிற ஒரு உணவு வகையை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அந்த காலத்தில் சொல்வார், ஒருத்தர் எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வீட்டில் ஃபுல்லாக ஒரு பெரிய விருந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு கிளாஸ் ரசம் குடித்தாலே தெரிஞ்சு போயிடும் அவங்க எப்படி சமைக்கிறாங்க. ஏன்னா அந்த ரசம்ங்கிறது நிறைய விதமாக பண்ணுறது இருக்குங்க. நிறைய சாமான் போட்டு பண்ணலாம், இல்லை ஒரே ஒரு சாமான் போட்டும் ரசம் பண்ணலாம். அண்ட் ரசத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு காஃப் வராமல் இருக்கணும்னா ப்ரிவென்டிவ் மெஷரில் இதுவும் ரொம்ப நம்ம அந்த காலத்திலே கொடுத்துட்டு போன ஒரு உணவு வகை தான் இந்த ரசம். ஸோ இன்றைக்கி அந்த ரசம் நான் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறேங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரசத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பைனாப்பிள் ரசத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா வெறும் மிளகு ரசம், ஜீரக ரசம், அது மாதிரி தனித்தனியாக நிறைய இருக்குது. பருப்பு போட்டு இருக்குது, பருப்பு போடாமலும் இருக்குது. ஸோ இந்த ரசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. ஒரு ஈவினிங் நம்ம அது ஒரு சூப் மாதிரி நிறைய சூப் பண்ணோம். அதில் இந்த ரசம் குடித்தா நம்மளுக்கு சட்டு நம்ம வெளியில் நிறைய ஃபுட்டு சாப்பிட்றாங்க, ஆஃபீஸ் போகிறவங்களும் சரி பசங்களும் சரி. அந்த மாதிரி வெளியில் சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் கூட நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு, செரிமானம் ஆகிறதுக்கு இந்த ரசம் ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக ஒரு பேசிக்காக குக்கிங் தெரிஞ்சுக்கிற விஷயத்தில் இந்த ரசம் தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே நல்லது. அது என்ன சொல்கிறது, உங்களுக்கு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கூட இன்டியூஸ் பண்ணும். ரசம் பண்ண ஒன்ஸ் நீங்கள் கற்றுட்டீங்கன்னா பாக்கி சமையலெல்லாம் உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே வந்துடும். ஸோ எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி இந்த மிளகு ஜீரகம் பூண்டு போட்டு பண்ணுற ரசம் எப்படி பண்ணுறேங்கிறது போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் தனியா, 4 மிளகாய் வத்தல், 2 டீஸ்பூன் ஜீரகம், இதை எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுதாங்க நம்ம ரச பவுடர். அது தவிர தக்காளி ஒரு பழம், 2 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, இதையெல்லாம் முதலையே எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். புளிப்பு அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எப்பவுமே ரசத்துக்கு அந்த பெருங்காயம் தாங்க ரொம்ப அந்த வாசனையை கொடுக்கறது. ஸோ பெருங்காய பவுடர், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அண்ட் அவங்க தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, இவ்வளோ தான் சாமான் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா பொடிக்கு நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு 4-5 வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறதுனால அந்த எண்ணெய் பசை இருக்க வேண்டான்ட்டு நான் பேனை ஜஸ்ட் க்ரீஸ் பண்ணுறதுக்கோசம் ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டு நல்லா தொடச்சிட்டேன். இப்போ முதல்ல துவரம்பருப்பை போட்டு நல்லா கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா மிளகு, தனியா, ஜீரகம், மிளகாய் வத்தலை போட்டு வறுத்துக்கலாம். ரச பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக பவுடர் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொரகொரான்னு இருந்தால் அது அந்த ரசம் அடியில் நல்லாவே செட்டில் ஆகும். அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரசம் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா தண்ணியாகவும் கீழே அந்த வண்டல் செட்டில் ஆகும். அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் கொரகொரான்னு அரைக்கணும்னு சொன்னது. புளி ஊறியாச்சுங்க, நல்லா அதை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். மாதிரி அந்த பூண்டை நல்லா தோல் சீவி பொடியாக கட் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ ரசம் எப்படி பண்ணுறதுன்னா, நல்லா ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு ஃப்ளேமை மீடியம் அதில் வச்சுக்கோங்க. கரைச்சி வச்ச புளியை அப்படியே டைரெக்டாக ஊற்றாமல் வடிகட்டிட்டு ஊற்றுங்க. அந்த மேல் தோலெல்லாம் தனியாக நிற்கும். தக்காளி பழத்தை வேணும்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணி கொதிக்க வைக்கலாம். தக்காளி நல்லா கொதிக்கட்டும். அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸாக எடுத்து சேர்த்துருங்க. ஸோ தட் ஒரு மாதிரி நல்லா சூப் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ மிக்சியில் போட்டும் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தாங்க, டைம் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா நறுக்கி கூட போட்டுக்கோங்க. அதில் மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா அந்த தக்காளியும் புளியும் சேர்ந்து கொதிக்கட்டும்.
தக்காளியாக போட்டிங்கன்னா அது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த கொஞ்சம் ரச பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 பேருக்கு பண்ணுறேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புதுசாக பண்ணுறவங்க உங்களுக்கு காரமோ புளிப்போ கூட இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணுங்க. அந்த கொதியில் தான் ரசம் வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து கொஞ்சம் அளவு குறையும். நம்ம ஊற்றினதில் ஒரு கால்வாசியாவது குறையும். அப்போ வந்து உங்களுக்கு அது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ரசம் நல்லா ரெடி ஆகிடுத்துங்க. நல்ல வாசம், அந்த ரசம் வாசம் பார்த்தீங்க வச்சுக்கோங்க. 4 பேர் வீட்டுக்கு நல்லா தெரியும். நம்ம வீட்டில் வந்து அந்த ரசம் கொதிக்கிற வாசனை, அந்த பெருங்காய வாசனை, மிளகு ஜீரக வாசனை. ஸோ இப்போது ரசம் ரெடி ஆகிடுத்து. நான் எதுக்கு குறைன்னு அரைக்கணும்னு சொன்னது எதுக்குன்னா, ரசம் பார்த்திங்கன்னா ரசம் ஆனதுக்கப்புறம் தெளிஞ்சோடனே பார்த்திங்கன்னா மேலே ரசம் அப்படியே இருக்கும், கீழே வண்டல் சொல்லுவாங்க, அது அப்படியே போய் தங்கும். சில பேருக்கு மேல் ரசம் ஊற்றிப்பாங்க, சில பேருக்கு அதை கலந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும் அப்படின்னு சொன்னது. ஸோ இப்போ ரசம் ரெடி எடுத்துங்க, மூடி வச்சு இறக்கிடலாம். இப்போ மேலே வந்து தாளிக்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு நெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். அந்த நெய் வாசனை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு ஜீரகம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம், நல்லா படப்படன்னு கடுகு ஜீரகம் வெடித்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டு நல்லா வதக்க போகிறோங்க. சில பேர் வந்து பூண்டை தட்டி அப்படியே கொதிக்க விடுவாங்க. வந்து பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி நல்லா வதக்கியிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ கடுகு ஜீரகம் பூண்டு கருவேப்பிலையை வந்து ரசத்தில் தாளித்து கொட்டிட்டு ஒரே ஒரு கொதி வர மாதிரி சிம்மில் வைக்கணுங்க. வச்சுட்டோன்னா சூப்பராக கமகமன்னு வாசனையாக நம்ம ரசம் ரெடி ஆயாச்சு. 2 கப்பு தாராளமாக சாப்பிடலாம். அதில் பார்த்திங்கன்னா வந்து மேல் ரசம் வேணுங்கிறவங்க மேலே தண்ணியாக ஊற்றிக்கலாம், இல்லை கலந்து வண்டலோட வேணுங்கிறவங்க அப்படியும் கலந்து போட்டுக்கலாம். ஆனால் மறக்காமல் மேலே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் தூவிட்டோன்னா அப்புறம் வந்து சூப்பரான ரசம் ரெடி. துவரம்பருப்பு கூட இருக்குது. ஸோ பசங்களுக்கு தாராளமாக இது ஈவினிங் சூப் மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். எப்போ வேணால் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க.